ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டீ கடை கஜிடா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையும் ஏலக்காவும் நல்லா மிக்ஸியில் போட்டு ரன் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா ரன் பண்ணி வந்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை எடுத்து நல்லா இதை உடச்சி ஊற்றிக்கலாம் வாங்க. ஸோ இந்த முட்டை பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றிட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட ரவை, 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு, ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு, 1/4 டீஸ்பூன் கிட்ட சோடா உப்பு, கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் முட்டையும் அது இதில் சேர்த்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம சர்க்கரையும் அந்த முட்டையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்துக்கலாம். ஸோ பெரிய முட்டையாக நீங்கள் அரைச்சிங்கன்னா தண்ணியும் பாலும் தேவைப்படாது. சின்ன முட்டையாக இருந்தால் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம் வாங்க. மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊறி இருக்குது. இப்போ இதை எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம் வாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பாருங்கள், அது எப்படி வருதுன்னு பாருங்கள். சிம்மிலே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள். ஸோ லைட் ப்ரௌனாக இருக்குது. இது நல்லா வேகட்டும், அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சிருக்கு. இன்னும் 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட் கழிச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பரான டீ கடை கஜரா ரெடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கே தெரியுது. பார்த்தீங்களா? ஸோ இது டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க மாவு வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம 1 தானே போட்டிருந்தோம். இப்போ வந்து ஒரு 5 அந்த மாதிரி போட்டு பொரித்து பார்க்கலாம் வாங்க. 3 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இன்னும் 2 சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு தண்ணி மாதிரி தொட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா வரும். மாவு வந்து கையில் ஒட்டி அப்புறம் போடுறதுக்கு வரல அப்படின்னா பக்கத்தில் கொஞ்சமாக ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை தொட்டு நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். சரி பாருங்கள். இப்போ ஸோ பாருங்கள், இதெல்லாம் திருப்பி போட்டிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது. அந்த ஒன்றையும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கானா. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைக்கே சூப்பராக இருந்திருக்கு இல்லை? சொல்லு, நீயும் சாப்பிட்டல? நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டா புஸ் புஸ் புஸ்ன்னு இருக்கு. சோடாப்பு வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம முட்டை ஆட் பண்ணுறதுனால அது சாஃப்டாகவே தான் வரும். இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரத்துக்கு தான் நம்ம சோடா உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வெந்தோடனே இதை எடுத்துக்கலாம் வாங்க. ஸோ இது வெந்துடுச்சு. இது நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் இப்போ வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டோம். ஸோ நடுவுலேயே நாங்கள் 2-3 சாப்பிட்டுட்டோம். ஸோ நம்ம எடுத்த மாவுக்கு நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ டேஸ்ட் பண்ணதும் நல்லா இருக்குது. ஸோ எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.